ஒரு காலத்தில் ஒரு மின்மினி நகரத்தில் ஒருபோதும் காற்றும் மழையும் இல்லாத பசுமையான பூமி இருந்தது. அந்த பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் பசுமையான காடுகள், அழகான மலர்கள், குளிர்ந்த வெள்ள நீர் மற்றும் வித்தியாசமான இலைகள் ஆகியவற்றை அனுபவிக்க முடியாதவர்கள். ஆனால் அந்த நகரத்தில் ஒரு சிறந்த சிறுவன் உன்னோடு இருந்தான். அவன் பெயர் விஷால். விஷாலும் அவன் நண்பர்களான நண்பர் ரமேஷ் மற்றும் சித்ரா மூவரும் மிகுந்த ஆர்வமாக இருந்தனர். அவர்கள் தினமும் பள்ளிக்கு செல்லும் வழியில் பூச்சிகளை, பறவைகளை மற்றும் அழகான மலர்களை கவனிக்க விரும்பினர். ஆனால் அவர்கள் அங்கு பொருத்தமான அசாதாரணமாக ஒரு பெரிய தீவு இருக்கிறது என்று கேட்டனர். அந்த தீவு யாருமே செல்லாமல் இருந்தது. ஆனால் விஷால், ரமேஷ் மற்றும் சித்ரா அந்த தீவுக்கு சென்று இயற்கையின் மந்திர கனவுகளை காண விரும்பினர். ஒரு நாள் அவர்கள் தலைமுறையாய் கூட்டாக அந்த தீவிற்கு கிளம்பினர். அவர்கள் கடந்து செல்லும்போது வெள்ளப்பாறைகள், வண்ணமயமான மலர்கள், குளிர்ந்த காற்று ஆகியவற்றை அனுபவித்தனர். நாம் இங்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றார் ரமேஷ். அந்த தீவுக்கு வந்தபோது அவர்கள் முன்பு ஒருமுறை பார்த்திருந்த பெரிய மரங்கள், பூச்சிகள் மற்றும் சிறிய சிறு வெளிப்புறங்கள் அனைத்தும் கொண்டிருந்தன. இது மிக மந்திரமான இடமாக இருக்கிறது என்றார் சித்ரா. அவர்கள் மூவரும் அந்த இடத்தோடு ஆட முடியாத அளவுக்கு மகிழ்ந்தனர். அவர்கள் தீவின் மையத்தில் ஒரு பெரிய சோம்பல் மரத்திற்கு அருகில் நின்றனர். அது மட்டும்தான் ஒரு விதைக்குள் இருக்கும் மகத்தான கனிகள் கொண்டிருந்தது. இதை நாங்கள் எடை மற்றும் சுகாதாரமாக உண்ணலாம் என்றார் விஷால். அவர்கள் அதை பார்க்கும்போது மரம் திடீரென்று பேசத் தொடங்கியது. எனது கனிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும், ஆனால் எனது ஆசை சிறிது உள்ளது, மரம் கூறியது. நீங்கள் என் கனிகளை எடுத்தால் நீங்கள் என் மரங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாங்கள் நன்றி செலுத்துவோம் மரமே என்றனர் விஷால் மற்றும் அவனுடைய நண்பர்கள். அவர்கள் அந்த கனிகளை எடுத்து மகிழ்ந்தனர். அந்த கனிகள் உண்மையில் அற்புதமானவை. அவன் உண்ணும்போது அவனுக்கு ஆற்றல், மகிழ்ச்சி மற்றும் புதுமை ஊட்டியது. ஆனால் மேலும் மிக முக்கியமானது, அவர்கள் இயற்கை மற்றும் அதன் மகத்துவத்தை உணர்ந்தனர். அந்த நட்பான மரம், நீங்கள் இந்த அழகை பார்த்தால் நீங்கள் இனி இதை பாதுகாப்பதற்காக போக வேண்டும் என்றது. அவர்கள் உடனே மனதிற்கு வந்தது, மேலும் நாங்கள் எப்போதும் இயற்கையை பாதுகாக்கப் போவது, நாங்கள் எப்போதும் அதை அன்போடுதான் கையாள்வோம் என்றனர். தீவி மறுபடியும் சந்தோஷமாக வணங்கியது. உங்கள் இதயம் கடற்விக்க உரிமை உங்களுக்கு உண்டு. இப்போது நீங்கள் நடத்துவதற்கான பெருமை உண்டு. நீங்கள் மந்திரங்களைக் கொண்டு எல்லாம் அழகு செய்ய வேண்டும். அவர்கள் அந்த நாளில் ஒரு முக்கியமான பாடம் கற்றனர். இயற்கையின் மந்திர கனவுகள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதை உருவாக்கும் மக்களுக்கு நன்றி செலுத்துவது முக்கியம். பாசமும் மரியாதையும் மூலம் நாங்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். அந்த 3 நண்பர்கள் அதே நாளில் திரும்பி உலகின் அழகு மற்றும் அதன் பாதுகாப்புக்காக வேலை செய்யும் வகையில் தங்கள் முயற்சிகளை முன்னெடுத்தனர். ஒரு நாள் அந்த நகரம் சுகாதாரமானது, பசுமையானது மற்றும் பூமியின் மந்திரங்களைக் கொண்ட இடமாக மாறியது. அந்த நாளில் அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் மற்றும் அந்த மரம் என்றால் அவன் சந்தோஷமாகவே இருந்தான்.